ஹalleluya. குட் மார்னிங். இன்னொரு நாளிலும் நம்முடைய தேவனின் வார்த்தைகளை தியானிப்போம். நீங்க ஆயத்தமா? ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டு அதை ஜீரணித்துக் கொள்வதற்கும் அதன்படியாக நடந்து கொள்வதற்கும் நீர் விரும்புகிறபடி அநேக கனிகளை கொடுத்து வாழ உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என்ன சொன்னாருங்க ஆண்டவர்? என்னில் நீங்களும் உங்களுக்குள் நானும் இருந்தால் மற்றும் என் வார்த்தைகள் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் மிகவும் கனி கொடுப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைகளிலே அப்படிப்பட்ட கனியுள்ள வாழ்க்கையை பார்க்க முடிகிறதில்லை. தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிற பக்தியை பாருங்க. நம்முடைய பழைய சுபாவத்திலிருந்து முழுவதும் விடுவிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் நிலைத்து கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறதில்ல. நாம் எல்லாரும் அறிந்திருக்கக்கூடிய இந்த வசனங்களையும் கூட நீங்க அநேக முறை கேட்டிருக்கலாம். இயேசு ஆண்டவர் சொல்லிய இந்த வார்த்தைகள் யோவானின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல, திராட்சை செடி நான், அதன் கொடிகள் நீங்கள். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகின்றார். 3ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல் நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஹல்லேலூயா. திராட்சை செடியை நீங்க பார்த்ததுண்டா? பெங்களூர் போனால் அநேகம் பந்தல்களின் மேலே திராட்சை கொலை கொலையாக காய்த்து இருக்கின்ற தோட்டங்களை பார்க்க முடியும். இன்னும் அநேக இடத்திலும் இருக்கிறது. அந்த திராட்சை செடிக்கு எங்கேயோ இருக்கும் வேர். சொல்ல போனால் அந்த வேறு தெரியாது. ஆனால் அங்கிருந்து வருகின்ற கொடிகள் கொடி அல்ல, கொடிகள். பாத்தீங்களா? அநேக கொடிகள் அநேக பக்கங்களில் சென்று வளர்ந்து அது கனி கொடுக்கும், மிகுந்த கனி கொடுக்கும். அந்த கொடிகள் கனி கொடுக்க முக்கிய காரணம் என்னவென்றால் அந்த திராட்சை செடி, அதனுடைய வேர்கள், அந்த வேரிலே கிடைக்கிற பலத்தை பெற்றுக்கொண்டு அது மிகுந்த கனி கொடுக்கும். ஒருவேளை இந்த கொடி மாத்திரம் நானே மிகுந்த கனி கொடுக்கிற மேன்மையானவனாய் பெரியவனாகிவிட்டேன் நினைத்தால், எவ்வளவு கனி கொடுத்தேன் என்று பெருமைப்பட்டால் பாருங்க, அது காய்ந்து போகும். திராட்சை செடியோடு கொடிக்கு கனெக்ஷன் இருக்க வேண்டும். இன்றைக்கு தேவனிடத்தில் நம்ம பயபக்தியோடு இருக்கிறோம் என்று சொல்லும் போது, அப்பப்போ ஆலயத்தில் இருக்கிற தேவனை கும்பிட்டு வருவதென்றோ, அப்பப்போ பரலோகத்தை நோக்கி கூப்பிட்டால் அங்கிருந்து ஏதோ நமக்கு பதில் கிடைக்கும் என்றோ, அப்பப்போ தேவனை பணிந்து கொள்ளுவோம், பொருத்தனைகளை செய்வோம் என்று நினைக்கிறார்களே தவிர, இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற பக்தி அவரோடு சேர்ந்து வாழ்வது, அவருக்குள்ளே வாழ்வது, அவர் வார்த்தைகளின்படியாக வாழ்வது. அதனாலதான் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு ரொம்ப அவசியம். மனுஷரின் வார்த்தைகள் வீணுங்க. மனுஷங்க அவங்க நிறைய பேசுவாங்க. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 25,000 வார்த்தைகளை பேசுகிறான் என்று சொல்லுகிறாங்க. இதில் எத்தனை பிரயோஜனமானவைகள், எத்தனை பயனுள்ளது, எத்தனை ஆறுதலோடு கூடியது, எத்தனை சத்தியமானது, எத்தனை நன்மையானது, எது தேவையானது என்று யோசித்தால் ஒன்று இரண்டாவது இருக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் தேவனின் வார்த்தை
நம் நன்மைக்கென்று நமக்கு ஞானத்தை கொடுக்க, நம்முடைய விசுவாசத்தை பெருக்க, நமக்கு ஆறுதல் கொடுக்க, நம்மை சரி செய்ய, நம்முடைய நிலையை நமக்கு உணர்த்த தேவனின் வார்த்தை எவ்வளவோ பயனுள்ளதா இருக்கிறது. பரிசுத்த வேதத்தில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்ட வார்த்தைகளா இருப்பதால் அதில் இருக்க அர்த்தத்தை நம்ம புரிந்து கொண்டால் எழுத்துக்களை பிடித்துக் கொண்டிருப்பதில் பயனில்லை. அதில் இருக்கின்ற ஆவியின் சத்தியத்தை நம்ம உணர்ந்தால் உண்மையாய் ஆவிக்குரிய விதத்திலே மாற்றம் அடைவோம். கடந்த 5 வருஷங்களாக நான் சோசியல் மீடியாவிலே வசனத்தை கொடுத்துக் கொண்டிருக்கையில, சொல்ல போனால் 20 வருடங்களாக டெலிவிஷன்ல வசனம் சொல்லும் போது இன்றைக்கும் அநேக இடங்களில் சாட்சி கொடுப்பது நான் கேட்கிறேன். 2000, 2005, 2010 நாங்கள் கேட்ட அந்த வார்த்தை எங்கள் இதயத்தில் கிரியை செய்தது. அதற்கு முன்பே எங்களுக்கு ஏசாண்டவர் தெரியாது. எங்க மனக்கண்கள் திறக்கப்பட்டது. அந்த வார்த்தை எங்களை கண்டித்தது. எங்கள் நிலைமை எங்களுக்கு காண்பித்தது. நாங்க மனம் திரும்புதல் அடைந்தோம். இன்றைக்கு வர தேவனுக்காக வாழ்கிறோம் என்று சொல்லும் போது ஒரு வார்த்தை அவங்க இருதயத்துல கிரியை செய்யும் பொழுது பாருங்க, அவங்க வருஷ கணக்கில் தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ முடிகிறது என்பது கவனிக்கும் போது தேவனின் வார்த்தைகள் எவ்வளவு வல்லமை உள்ளதோ உணர்கின்றோம். பாருங்க, தேவனின் வார்த்தைகள் நம்ம மனதில் வைக்க வேண்டும். 7ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்னிலே நீங்களும் உங்களுக்குள்ளே என்னுடைய வார்த்தைகளும் நிலைத்து இருந்ததானால், எனக்குள்ளே நீங்க இருக்க வேண்டும், உங்களுக்குள்ளே என் வார்த்தைகள் இருக்க வேண்டும் என்றார். தேவனோடு இருப்பது என்றால் அவர் வார்த்தைகளின்படியாக நடப்பது. அவர் வார்த்தை நம்ம இருதயத்தில் இருக்கும்போது அந்த வார்த்தை, அந்த தேவனின் வார்த்தை நம்மை பரிபூரணத்திற்குள்ளாக நடத்துகிறது. தேவனின் வார்த்தையின்படியாக நடக்கும்போது, என்னங்க நான் சொல்றது ரொம்ப உங்களுக்கு தியரியாக இருக்கா? தேவனின் கட்டளைகளின்படியாக நடக்கும்போது தேவனுக்கு எப்படி பிரியமோ அப்படியாக நாம நடந்து கொள்ளும் போது நாம் அவருக்குள் நிலைத்திருக்க முடியும். பாருங்க, அவ்வளவு இதுக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம சொன்ன வார்த்தையை கேட்காத போது அவங்க முகத்தை நமக்கு காட்ட பயப்படுவாங்க இல்லையா? நம்மிடத்துல இருந்து தப்பித்து தெரிவாங்க இல்லையா? அது போல தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்காத ஒரு நபர் தேவனுக்கு நெருக்கமா வர முடியாது. தேவனின் முகத்தை பார்க்க முடியாது. தேவ பிரசன்னத்தில் நிற்க முடியாது. ஆகவே தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும் என்றால் நம்முடைய கீழ்ப்படியாமையை ஒத்துக்கணும். நாம் நம்முடைய மதியினத்தை விட்டுவிட வேண்டும். நாம் அவருடைய வார்த்தையின்படி நடந்து கொள்ள வேண்டும். மரியாதை நீ கர்ப்பவதி ஆவா என்ற போது அவங்களுக்கு புரியவில்லை. அது பயங்கரமான சூழ்நிலை. ஆனால் தேவனால் உண்டானது என்ற போது ஒண்ணுதான் சொன்னாங்க, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. தேவனுடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கை நடந்தா அது உத்தமமானது. நாம நினைப்பது போல் அல்ல, மற்றவங்க நினைப்பது போல் இல்ல. தேவனின் வார்த்தைகள் நமக்கு அது நன்மை செய்யுங்க, நம்மை தேற்றும், அது நம்மை நடத்தும், அது நம்மை எச்சரிக்கும், நம்மை திருத்தும், நம்மை சத்திய வழியிலே நடத்தும். தேவனுடைய வார்த்தை கேட்கிற நேரம் எதுவும் வீண் கிடையாது. வசனத்தை நீங்க முழங்கால் மீது வாசிப்பதை பழகிக் கொள்ளுங்க. அதை தியானியுங்க. உங்க வாழ்க்கையில மிகுந்த கனி கொடுப்பீங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தேவனுடைய வசனத்தில் மகிழ்ந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைகளை அதை வாசித்து தியானித்துக் கொண்டிருந்தால், இருதயத்தில் அந்த வார்த்தைகளை நாம தியானித்துக் கொண்டிருந்தால், அவன் தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட செடி அருமையா இருப்பாங்க. அதனுடைய வேர் எப்போதுமே காய்ந்து போகாது.
அந்த நீர்க்கால்களின் ஓரம் இருக்கிற மரம் எப்பொழுதும் பசுமையா இருக்கும். அப்படிப்பட்டவன் இலையுதிராமல் தன்னுடைய காலத்தில் கனி கொடுத்து கொண்டு இலையுதிராமல் மிகுந்த கனி கொடுப்பாங்க. அவன் செய்வது எல்லாமே அவைகள் வாய்க்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கவில்லை என்று நினைக்கிறோம் தவிர, நாம தேவனுடைய வசனத்தின்படி தொடங்கியது எதுவானாலும், தேவ சித்தத்தின்படியாக செய்து கொண்டிருக்கிற எதுவானாலும், தேவனின் வார்த்தையின்படி செய்த எதுவானாலும் அது நிச்சயமாக பலன் கொடுக்கும். அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைகளை கேட்பது, அவர் வார்த்தைகளை உணருவது, அந்த வார்த்தைகளின் படியாக வாழ்வதை நாம பழக்கப்படுத்திக் கொள்ளும் போது ஆண்டவர் சொன்னார், மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் எனக்குள் நிலைத்திருந்தால். எனக்குள் நிலைத்திராவிட்டால் பாருங்க என்ன நடக்கும். முதல்ல நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள். நிலைத்திராவிட்டால் அந்த கொடியது உலர்ந்து போய்விடும். எவ்வளவு பேர் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின்படியாக நம்ம நடந்து கொள்கிறோம்? தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவன் தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்தில் வைத்துக் கொண்டான் என்று அர்த்தம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டும் கேளாமல் இருக்கிறவன், முதுகுக்கு பின்னால் போடுகிறவன், காதை அடைக்கிறவன், வசனத்தின்படி இல்லாமல் தன் இஷ்டம் போல இருக்கிறவன் என்று அர்த்தம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதமும் இல்லை என்று நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விருத்தி அடைகிறது இல்லை என்று நினைக்கிறீங்கன்னா, பசுமையே இல்லை, உலர்ந்த தன்மைதான் இருக்கிறது என்றால், நீங்க தேவனுடைய வார்த்தைகளின்படி இல்லாமல் உங்க இஷ்டம் போல நடந்து கொள்கிறீங்க. உங்க இஷ்டப்படி நீங்க செய்த தீர்மானங்கள் எல்லாம் கூட வீணாகிடுங்க. அது திருமணமா இருக்கலாம், அது வீடு கட்டுவதா இருக்கலாம், அது வேலையா இருக்கலாம், அது எந்த முயற்சியாகவும் இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், இன்னொன்றா இருக்கலாம். தேவ தீர்மானத்தை அறிந்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத விதத்திலே என்னங்க மனசை கெடுக்கிற, மனசாட்சியை கெடுக்கிற உத்தியோகத்துல எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்ன பிரயோஜனம்? மனசாட்சியை கெடுத்து கொண்டு சம்பாதித்த பணம் எவ்வளவு இருந்தும் என்ன பிரயோஜனம்? மனசாட்சிக்கு விரோதமாய் நடந்து கொண்டு செய்கிற காரியங்கள் எவ்வளவு பெரியதாக வெளியே தெரிந்தாலும் அதனுடைய முடிவோ பயங்கரமான கசப்பு, பயங்கரமா இருக்கும். அதனாலதான் இயேசு ஆண்டவரை அறிந்தவர்கள் அனுதினமும் அவர் பாதத்தண்டில் உட்கார்ந்து, என்ன செய்ய சொல்றீங்க ஆண்டவரே? வாட் டு யூ வாண்ட் மீ டு டு? எந்த நாளில் நான் என்ன செய்யணும்? எந்த விஷயத்தில் என்ன செய்யணும்? இந்த சூழ்நிலைகள் இப்படியாக இருக்கிறது, இந்த சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதை எப்படி சந்திக்க வேண்டும் என்பதை நாம விசுவாச வாழ்க்கையில் வளரும் போது அவை நம்முடைய இரத்த நரம்புகளுக்குள்ளே போய்விடும். அது நம்ம நினைத்து செய்வது அல்ல. நம்முடைய வாழ்க்கையில அந்த தேவனின் சித்தத்தை அறிய வேண்டும், தேவனின் விருப்பத்தை செய்ய வேண்டும் என்ற ஆசை வந்துவிடும். அது வரவில்லை என்றால், அப்படி இருக்க முடியவில்லை என்றால், தேவனுடைய எண்ணமே இல்லாமல் நீங்க முடிவுகள் எடுக்கிறீங்க என்றால், இது நன்மையா தீமையா யோசிக்காமல் யாரோ சொன்னார்கள் என்றோ, இது ஏதோ என்று யாரோ ஏதோ ஆலோசனை சொன்னார்கள் என்று நீங்க அதில் குதித்து எதையோ செய்து கொண்டு போனால் உங்களுக்கே தெரியும், அது அங்கேயே நின்று விடுது. அதனால நஷ்டங்களும் கஷ்டங்களும் இன்னும் அதிகமாகிறது. நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று என்பது போல் நீங்க விரும்பின நிலையில் இல்லாமல் அழிவை நீங்க பார்க்கிறீங்க. தயவு செய்து இன்றையிலிருந்து தேவனுக்குள் நிலைத்திருங்க. அவர் வார்த்தையில நிலைத்திருங்க. அவருக்குள் நிலைத்திருப்பது என்றால் அவர் போட்டோ வைத்துக் கொண்டு பக்கத்தில் உட்கார சொல்லி நான் சொல்லவில்லை. தேவனின் வார்த்தையின்படி நம்ம செய்யும் போது அவருக்கு நம்ம சமீபமா இருப்பது போல், அவர் வார்த்தை கேட்காத போது தூரமா இருப்பது போல. பாருங்க, பிள்ளைங்க நம்ம பக்கத்திலே இருந்தா மென்மையாக பாசமாக பேசுவோம். நம்ம பிள்ளைங்க நம்ம வார்த்தை கேட்காம தூரமா இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? நம்ம கத்த வேண்டி இருக்கும், சத்தம் போட வேண்டி இருக்கும், கசந்து கொள்ள வேண்டியிருக்கும், திட்ட வேண்டியிருக்கும், கண்டிக்க வேண்டியிருக்கும். அநேக நேரம் தேவனை துக்கப்படுத்துகிறாங்க இன்றைய விசுவாசிகள். ஐயோ இஸ்ரவேலே, நீ என்னுடைய வார்த்தையை கேட்டால் உனக்கு எவ்வளவு நலமாயிருக்கும். நீ என் வார்த்தையை கேட்காமல் உன் இஷ்டம் போல சென்று சிக்கலில் விழுகிறாய், பாடுகளிலே பாவத்தில் விழுந்து விட்டாய், சோதனையில விழுந்து நஷ்டம் போயிருக்கிறாய்.
உனக்கு உதவி செய்கிறவராகிய எனக்கு விரோதமாய் நடந்து கொண்டு உனக்கு நீயே தீங்கு செய்து கொள்கிறாய் என்று சொன்னது போல் இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறவர்களும் அந்த நிலையில் இருப்பதை பார்த்தால் ரொம்ப வேதனைங்க. இன்றைக்கும் நம்முடைய வழிகளை சரி செய்து கொள்ளுவோம், ஆண்டவரிடத்துக்கு திரும்பி வருவோம், அவருடைய வார்த்தையின்படி நடந்து கொள்வோம், நம் கீழ்ப்படியாமை அறிக்கை செய்து விட்டு விடுவோம். ஆண்டவரே, உம் சித்தமே என் வாழ்க்கையில் ஆக கடவது என்று அவரை கேட்போம். ஜெபம். பரிசுத்தரே அன்புள்ள ஆண்டவரே, யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை கேட்க இல்லது எங்கள் இருதயத்தில் பத்திரப்படுத்திக் கொண்டு அவைகளை தியானிக்கவும், அவைகளை பின்பற்றவும், அவைகளை கற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு போதிக்கவும், அவைகளின்படி நடந்து மிகுந்த கனிகளை கொடுக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லியும் நஷ்டங்களிலும் கஷ்டங்களிலும் உமக்கு தூரமாகி பாடுகளுக்கு ஆளாகி என்னுடைய நிலை இப்படி மாறியதே என்று வேதனையில் இருக்கிறவர்களோடு இன்றைக்கு பேசுங்க ஆண்டவரே. என் வார்த்தையை கேட்டால் உனக்கு எவ்வளவோ நலம் என்ற உம்முடைய கண்டிப்போடு, உம்முடைய அன்பின் அழைப்போடு அப்படிப்பட்டவர்களை உம்மிடத்தில் ஈர்த்துக் கொள்ளும்படியாய் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று அனுதினமும் உம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனை நெருங்கி சேருவோம், அவரில் நிலைத்து கனி கொடுப்போம். கர்த்தர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்து அவருடைய சாட்சிகளா இருப்போம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்கிற எண்ணிற்கு உடனடியாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய பட்சத்துல நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமாக பதில் கொடுப்பாருங்க. டாக்டர் ஜெய்பால் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டா இன்றைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறக்காதுங்க. தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, மலையாளம், பெங்காலி, ஒரியா 6 மொழிகளிலே டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ் டெலிகாஸ்ட் ஆகிறது. அநேக பாஷைக்காரங்க அநேக விதத்திலே தேவனுடைய வார்த்தைகளாலே பிடிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய விதத்தில் பலப்படுகிறாங்க. கடந்த 20 வருஷமாய் நடக்கிற இந்த டெலிவிஷன் நிகழ்ச்சியை தொடருவது கொஞ்சம் விசுவாச போராட்டத்தோடு இருக்கிறது. கர்த்தருடைய ஏவுதல் உங்களுக்கு இருக்குமானால் உங்களால் முடிந்த உதவியை டெலிவிஷன் ஊழியங்களுக்கு நீங்க கர்த்தர் ஏவுதலின்படி செய்யுங்க. கிறிஸ்துவை அறியாதவர்கள், கிராமங்கள் இருக்கிறவங்க, செல்போன் இல்லாத அநேகர் டிவியை சார்ந்துதான் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறாங்க. ஆகவே அப்படிப்பட்டவங்களுக்கு தேவனுடைய வசனத்தை கொண்டு செல்ல நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.